ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, டிஐசி சார்பாக ரமலான் காலங்களிலே நடத்தப்படுகிற இன்றைய நிகழ்ச்சியில் நரகத்திலிருந்து பாதுகாக்கும் கண்ணீர் துளிகள், மனிதனை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கண்ணீர் துளிகள் என்ற தலைப்பில் இன்றைய சில செய்திகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். அதாவது அல்லாஹ்வுடைய பயத்திலே அழுவது, அதன் மூலம் அல்லாஹ்விடத்திலே கிடைக்கிற நன்மை, இதுதான் இன்றைய தலைப்பினுடைய சுருக்கம். ஏற்கனவே ஒரு தடவையும் இந்த தலைப்பை நாம் ஜூம் வழியாக பாடம் நடத்தியிருந்தாலும் ரமலான் காலங்களில் இது போன்ற தலைப்பு நமக்கு ரொம்ப முக்கியம். ஏனென்றால் பொதுவாக ரமலானுடைய காலங்களில் இறையச்சம், தனிமை, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை, அல்லாஹ்வுடைய குர்ஆனை படிப்பது, சிந்திப்பது, பாவங்களிலிருந்து நாம் தௌபா செய்வது போன்ற விஷயங்கள் கூடுதலாக நாம் அதை பயிற்சி பெற வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கிறது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் ஒரு செய்தி சொல்கிறான். சூரா அன்-நஜ்மில் 43வது வசனம், வ அன்னஹு ஹுவ அல்ஹக வ அப்கா, அல்லாஹ் அவன்தான் மனிதனை அழ வைக்கவும் செய்கிறான், சிரிக்க வைக்கவும் அவன்தான் செய்கிறான். பொதுவாக இந்த அழுகை என்பது மனித உணர்வோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். பல்வேறு காரணங்களுக்காக மனிதன் கண் கலங்குகிறான். சிலபோது அந்த கவலை காரணமாக இருக்கலாம், சிலபோது பயத்தால் சில மனிதன் அழுகிறான், சிலபோது சந்தோஷத்துக்காகவும் அழுகிறான். இப்படி மனித வாழ்க்கையில் பல வகையான அழுகைகள் இருக்கிறது. அல்லாமா இப்னுல் கையும் ஜௌசியா ரஹிமஹுல்லா அவங்க தன்னுடைய ஜாதுல் மஆத் என்கிற கிதாபில் மனித அழுகைகளை பற்றி சொல்கிறாங்க. மனிதன் எப்படியெல்லாம் அழுகுறான், எதுக்காகவெல்லாம் அழுகுறான் என்று சுமார் 10 வகையான அழுகைகளை பற்றி சொல்கிறாங்க. அதில் முக்கியமான ஒன்று தான் அல் புகா உர் ரஹ்மா, அதாவது இரக்கத்துக்காக அல்லது இளகிய உள்ளம் கொண்ட மனிதர்கள் ஏதாவது ஒரு கவலையை அல்லது பிறருடைய கஷ்டங்களை காணும்போது சும்மாவே அழுவாங்க. அது இறையச்சம் என்பதை தாண்டி சில மனிதங்க இயற்கையிலேயே மென்மையானவர்களாக இருப்பாங்க. சில பிரச்சனைகளை பார்த்துக்க மாட்டாங்க. சிலருடைய நோய்களை அல்லது கஷ்டங்களை அல்லது சிலருடைய பாதிப்புகளை பார்க்கும்போது அவங்க இயல்பாகவே அழுவார்கள். இது ஒரு வகையான அழுகை. அதே மாதிரி புகா உல் ஹவுஃபி வல் ஹஷ்யா, அதாவது பயத்தின், அதாவது அது இறையச்சமாக இருக்கலாம், அல்லாஹ்வை பற்றிய உணர்வு, நரகத்தை பற்றிய அச்சம். சில போது இந்த பயம் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துருவாங்க. ஒரு எக்ஸிடென்ட்டை பார்த்தா கதறி எழுவாங்க, ஒரு மையத்தை பார்த்தா கதறி எழுவாங்க. இப்படி ஒரு வகையான அழுகை இருக்கிறது. அதே மாதிரி புகா உல் முஹப்பா, அதாவது இரக்கம், அன்புனால் அழுகிறது. இவன் சில நேரத்தில் வெளிநாடுகளுக்கு கணவன்மார் வரும்போது மனைவிமார் நினைச்சுவாங்க, தேம்பி தேம்பி அழுவாங்க. அது இரக்கத்துக்காக அழுவுறது. சில நேரங்களில் சில போட்டிகளில் இந்த கிண்ணம் எடுத்தவங்க, அதில் வெற்றி அடைஞ்சவங்க அந்த கப்பை தூக்கி வச்சுட்டு அழுவாங்க. ஒரு சாதனை படைத்தவங்க அழுவாங்க. அப்போ அந்த மாதிரி அழுகைகளில் புகா உல் ஃபரஹ் வ சுரூர், சந்தோஷம், மகிழ்ச்சிக்காக அழுவது. அதே மாதிரி புகா உல் ஜஸா, பதட்டத்தில் சில பேர் அழுவாங்க. என்னன்றே தெரியல, ஏதோ பெரிய சத்தம் கேட்குது, உள்ளுக்குள்ளே எரியுதா, ஆள் செத்துட்டா, இருக்குதான்னு ஒரு வகையான பதட்டமான ஒரு சூழ்நிலை வரும்போது அதுக்காகவும் சில பேர் அழுவாங்க. அதே மாதிரி ரொம்ப கடுமையான ஒரு கவலையான சில வாழ்க்கையில் சூழ்நிலை வரும்போது அழுகிறார்கள். அதே மாதிரி பலவீனத்தின் காரணமாக யாராவது நம்மளை மிரட்டுறாங்க, பாருங்கள் நம்மளை உட்கார விடுறாங்க, அடுத்த வீட்டில் நமக்கு பிரச்சனை தராங்கன்ட்டு அதையும் சில பேர் அழுதுருவாங்க. யாராவது ஒரு சில தடிப்பமான வார்த்தையை சொன்னால் கூட அதை தாங்குகிற மனசு இல்லாமல் இலகின மனசு உள்ளவங்க திடீர்னு அழுதுருவாங்க. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது என்னென்னா புகா உன் நிஃபாக், நயவஞ்சகத்தனமாகவும் அழுவார்கள். அழுகையால் ஒரு விஷயத்தை சாதிக்கிறது. உங்களுக்கு தெரியுமா இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்களோட சகோதரர்கள் கொண்டு போய் ஒரு பெரிய ஒரு சதி செஞ்சு கிணத்துல போட்டாங்க, பால் கிணத்துல போட்டுட்டு வந்தாங்க. வாப்பாக்கிட்ட என்ன செஞ்சாங்க, இஷா நேரத்தில் அழுதுகிட்டு வராங்க. அதுவும் அழுகை தானே இது. அப்போ உண்மையான அழுகையா இல்லை. அதாவது தங்களுடைய அந்த
அந்த பிழையை மறைக்கிறதுக்கான ஒரு யுத்தியாக ஒரு ஒரு சொல்லப்போனால் ஒரு நயவஞ்சகத்தனமான அழுகைன்னு அதுக்கு சொல்லலாம். அப்போ அந்த மாதிரியான சில அழுகை இருக்குது. இன்னொரு அழுகையை சொல்கிறாங்க புகாவுல் முவாஃபகா. யாராவது அழுதா அதை பார்த்துட்டு அழுகுது. என்னத்துக்கு அழுகுறா? இல்லை அந்த அவர் அழுகுறாரா தான் நான் அழுகுறேன். காரணம் அவருக்கே தெரியல. என்னத்துக்கு அவர் அழுகையை பார்த்துக்க இல்லாமல் நான் அழுகுறேன் அப்படின்ட்டு முவாஃபகான்னு சொல்லுவாங்க. ஒரு அழுகையை பார்த்துட்டு அழுகுறது. அந்த மாதிரியான ஒரு அழுகை இருக்குது. அதே மாதிரி இன்னொரு வகையான அழுகைக்கு என்னென்னு சொன்னால் அந்த கூலிக்கு அழுகுறது. அது இந்த காலத்துலேயே அரபிகள்கிட்ட அந்த காலத்துல இருந்து. ஏன்னா மையத்து வந்தால் கொஞ்சம் பேரை கூப்பிடுங்கப்பா, காசை கொடுங்க, அழுங்கப்பா, உட்காந்துட்டு அழ வைப்பாங்க. இந்தியாவிலேயே என்னது அந்த சிஸ்டேஜ் தான் மாரடிச்சுக்கிட்டு அழுகுறன்றது. இந்த மாதிரி பல வகையான அழுகைகள் இருந்தாலும் நான் இன்றைக்கு பேச போகிறது என்னென்னா அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுத அழுகைகள், சில மார்க்க ரீதியான கவலை, அல்லாஹ்வுடைய பாவத்தை நினச்சி அழுகுறது, குர்ஆனுடைய வசனங்கள் ஓதும்போது அல்லாஹ்வுடைய தண்டனையை பார்த்து அல்லாஹு தாலா பாவிகளுக்கு கொடுக்குற வேதனைகளுடைய அந்த வசனங்களை பார்த்து அழுகிறது. இது மாதிரியான அழுகைகள், அதுக்கு அல்லாஹ் தரக்கூடிய நன்மைகளை பற்றி தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி பேச போகிறோம். அப்போ பொதுவாக அழுகைகள் அல்லது சந்தோஷங்கள் ரெண்டுமே அதற்கான காரணிகளை அல்லாஹ் உண்டாக்கணும். இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய தஃப்சீரில் சொல்கிறாங்க, அதாவது அல்லாஹு தாலா சொல்கிறான், ஹுவ அத்ஹக வ அபுகா, அவன்தான் உங்களை அழ வைக்கவும் செய்கிறான், சிரிக்க வைக்கவும் செய்கிறான். அப்படின்னா என்னென்னா கதா அஸ்பாப் அத்ஹக் வல் புகா, அழுகிறதுக்கும் சிரிக்கிறதுக்குமான ரீசனை அவன் ஏற்படுத்துகிறான். மனுஷன் எதுக்கு அழுவான்? நான் சொன்ன 10 விஷயத்தில் ஏதாவது ஒன்று நிற்கும். அல்லாஹ்வுக்காகவும் அழுவான். அப்போ அந்த அழுகைக்கான காரணி தான் உங்களை அழ வைக்குது, சிரிக்கிறதுக்கான காரணி தான் உங்களை சிரிக்க வைக்குது. அல்லாஹ் தான் அதுக்கான அஸ்பாபுகளை உண்டாக்குகிறான், காரணிகளை உண்டாக்குறான் என்று இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய தஃப்சீர் குர்துபியிலிருந்து சொல்கிறாங்க. இதே மாதிரி நபியுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட சில கவலையான சூழ்நிலைகளை பார்த்து ரசூலுல்லாஹ் அழுதிருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறா, இந்த புகாரில் நீங்கள் எடுத்து பாருங்கள், 1304வது ஹதீஸில் வருது. அன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, கால இஷ்தகா சஅத் இப்னு உபாதா, சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நோய்வாய்ப்பட்ட நிலையில் கடைசி அந்த மரண தருவாயின நேரத்தில் இருக்கிறாங்க. அப்போ அதை கேள்விப்பட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களை நலம் விசாரிப்பதற்காக வருகிறார்கள். அவங்களோட அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், சஅத் இப்னு அபி வக்காஸ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹும் இவங்க எல்லாரும் சேர்ந்து வராங்க. யார, அதாவது சஅத் இப்னு உபாதாவை பார்க்கறதுக்காக வேண்டி வார நேரத்தில் ஃபலம்மா தஹல அலைஹி, அவ வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஃபவஜதஹு ஃபி காசியத்தி அஹ்லிஹி, அந்த குடும்பம் எல்லாம் அவரை சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன நடந்தது, ஆள் மூத்தாகிட்டாரோ, எதுக்கு இப்படி கூடியிருக்கிறீங்கன்னாங்க. சொன்னாங்க, இல்லை இது வரைக்கும் மௌத்தாகல, வருத்தத்தோடு இருக்கிறாரு. ஃபபக்கன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அதை பார்த்து விட்டு அழுகிறார்கள். இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு விளங்கணும், இந்த அழுகைகள் அப்படின்றதுக்கு அப்பால் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கேரிங், அந்த தன்னோட இருந்த தோழர்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதை பார்த்து கண்கலங்குவது, அதை பார்த்து கவலைப்படுறது, இது ஈமானியத்து. ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம் கமஸலில் ஜஸத், ஒரு முஸ்லிம்கள், அதாவது மூமின்கள் தங்களுக்கு இடையில் இரக்கம் காட்டுறது, அன்பு செலுத்துறது, ஒருவருக்கொருவர் அதாவது ஒன்றிணைந்து அந்த வாழ்கிற அந்த பாசத்துக்கு உதாரணம் சொன்னாங்க. அதாவது ஒரு உடம்பை போல இருக்கிறாங்க. இதஷ்தகா மின்ஹு உத்வுன் ததாஅ லஹு சாயிருல் ஜஸத், அந்த உடம்புட ஒரு பகுதிக்கு ஏதாவது ஒரு வருத்தம் வந்தால் ஏனைய பகுதிகள் அதற்காக வருத்தப்படுகிறது. அவருக்கு தான் நடந்து நமக்கு என்ன போச்சு, அது அந்த நாட்டில் தான் நமக்கு என்ன போச்சு, அப்படி இல்லை. ஒரு முஸ்லீமுக்கு பாதிப்பு வந்தால் நம்மளோட கண்கள் அது கலங்க வைக்கணும். எங்கேயோ பலஸ்தீனில் பாதிக்கப்படுறாங்க, எங்கேயோ அவங்களுக்கு அநியாயம் நடக்குது, நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நாம் நல்லா தானே இருக்கிறோம், அப்படி நினைக்கப்படாது. என் சகோதரன் பாதிக்கப்பட்டுட்டானே, அந்த கவலை நம்மளோட உள்ளத்தில் வரணும். அப்போ ரசூலுல்லாவுக்கு அது வருது. கூட இருந்த தோழர்கள் நோய்வாய்ப்படுகிற போது, அவங்க கஷ்டப்படும் போது, அவங்களோட அந்த துன்பத்தை பார்த்து என்ன செய்வாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் அப்படி தானே அசீஸு, அதாவது அந்த வசனம், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு சிரமமாக எடுத்துக்கொள்கிறாருன்னாங்க, அல்லாஹ் தாலா சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள். அப்போ அந்த ஃபபக்கன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம்மா ரஅல் கௌம், ரசூலுல்லாஹ் அழுததை பார்த்த உடனே புக்கா நபி பக்கவு, அவங்களும் சேர்ந்து அழுகிறாங்க. அழுது போட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலா தஸ்மஊன், நீங்கள் கேள்விப்படலையா, நீங்கள் கேட்கவில்லையா, எப்படி, இன்னல்லாஹ லா யுஅذிபு பிதம்இல் ஐன் வ பிஹுஸ்னில் கல்ப்னா, அல்லாஹ் தஆலா உள்ளங்களின் கவலை மூலமாகவும் கண்களுடைய அழுகை மூலமாகவும் அல்லாஹ் ஒருத்தனை தண்டிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்டா, இது போன்ற அழுகைகள் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அஸாபை விட்டும் பாதுகாக்கும்டாங்க. நீங்கள் அல்லாஹ்வை நினைச்சு
உண்மையான ஈமானியத்தோடு உங்கள் அழுகை இருக்குமாக இருந்தால், உங்களது கவலைகள் இருக்குமாக இருந்தால், உங்கள் கண்ணீர் இருக்குமாக இருந்தால், லா யுஅத்திப், அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், தண்டிக்க மாட்டான். வலா பிஹுஸ்னில் கல்ப், உங்களோட உள்ளங்களுடைய கவலைகளை கொண்டு அல்லாஹ் உங்களை தண்டனையிலிருந்து காப்பாற்றுவான். வலாக்கின் யுஅத்திபு பிஹாதா, என்றாலும் அல்லாஹு தஆலா எதை கொண்டு தண்டிக்கிறான் என்றால் வ அஷார பிலிசானிஹி, நாக்கை காட்டி சொன்னாங்க, இதை மட்டும் நீங்கள் பக்குவமாக வச்சுக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களை தண்டிக்கிறதுக்கு இதுதான் காரணமாக இருக்கிறது. நல்ல மனுஷனாக இருப்பான், பார்த்தா அவனுடைய நாவால் நரகத்துக்கு போகிற நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல இந்த சம்பவத்தை நமக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது, இது ஒரு விளக்கத்தோடு சம்பந்தப்பட்டது. வ இன்னல் மையித் யுஅzzபு பிபுகாஇ அஹ்லிஹி அலைஹி, குடும்பத்தவர்கள் ஒரு மையத்துக்காக அழுகின்ற போது அந்த அந்த மையத்தை என்ன செய்யப்படுது, வேதனை செய்யப்படுகிறது அப்படின்னா இது ஒரு விளக்கத்தோட ஃபிக்ஹோட சம்பந்தப்பட்ட விஷயம். உமர் இப்னு கத்தாப் என்ன செய்வாங்கன்னா, யதுரிபு ஃபீஹி பில் அஸா, மையத்தூட்டில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தால் கம்பெடுத்து கொண்டு விழுவு அடிப்பாங்க. என்ன இது நீங்கள் மூத்தா போன ஆக்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்குறீங்களான்ற மாதிரி செய்வார்கள் என்பதை புகாரில் 1304வது இலக்கத்திலையும் சஹீஹ் முஸ்லிமில் அதாவது 929வது இலக்கத்திலையும் நீங்கள் பார்க்கலாம். எனவே அல்லாஹு தஆலா இந்த அழுகைகளை பற்றி குர்ஆனில் நிறைய இடங்களில் பார்க்கலாம். சூரத்து நஜ்ம் 53வது அத்தியாயத்தில் 56வது வசனத்தில் இருந்து 62வது வசனம் வரைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஹாதா நதீரும் மினன் நுதுரில் ஊலா, இவர் கடந்த காலங்களில் அனுப்பப்பட்ட தூதர்களை போன்ற ஒரு தூதர் தான். அஸிஃபத்தில் ஆசிஃபா, வரவேண்டிய அந்த மறுமையினுடைய நிகழ்வு உங்களை நெருங்கிவிட்டது. மறுமையினுடைய அந்த அதாப், அல்லாஹ்வுடைய அழிவு உங்களை நெருங்கிவிட்டது. லைஸலஹா மின் தூனில்லாஹி காஷிஃபா, அல்லாஹ்வை தவிர அதை வெளியே கொண்டு வருவதற்கு யாருக்கும் முடியாது. அது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அஃபமின் ஹாதல் ஹதீஸி தஅஜபூன், இந்த செய்தியை கேட்டு நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? இது என்ன பொய்ன்னு நினைக்கிறீங்களா? வதஹகூன், சிரிக்கிறீர்களா? வலா தபுகூன், நீங்கள் அழமாட்டீர்களா? வ அன்தும் சாமிதூன், இதிலே நீங்கள் அலட்சியமாக இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அல்லாஹு தஆலா அந்த மறுமை நிகழ்வுகளை எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் தூதர்கள் கொண்டு வந்த செய்திகள், இதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுறீங்களா, அழமாட்டீங்களா, சிரிக்கிறீங்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். நீங்கள் அலட்சியம் செய்ய வேண்டாம். ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது, நீங்கள் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யுங்கள், அவனுக்கே நீங்கள் அடிமைகளாக நீங்கள் மாறிவிடுங்கள். மனிதனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் என்பது அவனுக்கு எப்போ வேண்டாலும் அவனுக்கு விட கொடுத்துடலாம். மறுமை நம்மளாம் நினைக்கிறோம், மறுமையெல்லாம் இப்போ வராதப்பா, நாமும் அது நம்ம இருக்கிற காலத்தில் இல்லைப்பா, நமக்கெல்லாம் வராதுன்ட்டு மனுஷன் அதில் ஒரு சந்தோஷப்படுறான். ஆனால் நாளைக்கு தான் மூத்தா போகிறேன்னு மனுஷனுக்கு தெரியுது இல்லை. சில நேரம் இந்த சந்தோஷப்படுற மனுஷன் அன்றைக்கு நைட்டுக்கு மூத்தா போகிறவனா இப்போ. அப்போ அவன் நினைக்கிறான் மறுமை இன்றைக்கோ வரப்போகுது, என்றைக்கோ வரப்போகிறதுக்கு நாமே கவலைப்படுவானு, இதெல்லாம் அப்படின்ன மாதிரி நினைக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் அழ வேண்டாமா, மறுமையினுடைய நிகழ்வுகள் மனித உள்ளங்களை பயத்தில், கலக்கத்தில், அழுகையில் அதை ஆழ்த்த வேண்டாமா என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன ஊத்துல் இல்ம மின் கப்லி, உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இதா யுத்லா அலைஹிம், அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்படுகிற நேரத்தில், அல்லாஹ் யாரை சொல்லலாம், குறிப்பாக கிறிஸ்தவர்களையும் சொல்கிறான். அதாவது கிறிஸ்தவ வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் சொல்றது, கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய திருவசனத்தை ஓதும்போது அழுகுறாங்க. அவங்களுக்கு தெரியும், சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க இருந்தா கூட இது அல்லாஹ்வுடைய வசனம் என்பதை தெரிந்தவர்கள் அழுகிறார்கள். இதா யுத்லா அலைஹிம் யஹிர்ரூன லில் அஸ்கானி சுஜ்ஜதா, அவர்கள் அப்படியே முகங்குப்புற விழுந்து விடுகிறார்கள். வயகூலூன், சொல்கிறார்கள், சுப்ஹான ரப்பினா இன் கான வஅது ரப்பினா லமஃஊலா, அல்லாஹ் மிக தூய்மையானவன், எங்களுடைய ரப்புடைய அந்த வாக்குறுதி என்பது நடந்தே தீரும். வயஹிர்ரூன லில் அஸ்கான், அவர்கள் முகங்குப்புற விழுந்தவர்களாக, யபுகூன், அவர்கள் அழுகிறார்கள். வயஸீதுஹும் குஷூஆ, அவர்களது இறையச்சம் இன்னும் அவர்களுக்கு அதிகமாகிறது அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த அழுகை என்பது முக்கியமான ஒன்று. இந்த அழுகையினுடைய பல விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். இந்த இறையச்சத்துக்காக அழுகின்ற அந்த அழுகை இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் மகத்தான ஒரு கூலியை நமக்கு பெற்றுத்தருகிறது அப்படின்றத நாங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமீதியில் வரக்கூடிய ஒரு நபிமொழி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, லா யலிஜுன் நார ரஜுலுன் பகா மின் ஹஷியத்தில்லா, அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழக்கூடிய ஒரு மனிதர் நரகத்திலே நுழைய மாட்டார்.
இறை அச்சத்தோடு நீங்கள் அழுதீங்கன்னு சொன்னோம். உங்களோட அழுகைகள் அல்லாவுக்கு பயந்து அல்லாவுடைய அந்த தண்டனையை நினைத்து நமது பாவத்தை நினைச்சு நாம் இப்படியெல்லாம் கடந்த காலத்தில் வாழ்ந்திக்கிறோம் என்ற அந்த வாழ்க்கை முறையை நினைச்சு அல்லாவுக்காக நீங்கள் அழுகின்ற போது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க, லா எலிஜுன் நார ரஜுலும் பகா மின் ஹஷியத்தில்லா. அல்லாவுடைய பயத்திலே அழுகின்ற ஒரு மனிதர் நரகத்திலே நுழைய மாட்டார். ஹத்தா யஊத லபன் ஃபித்தர், அந்த பால் மடியில கறந்த பால் திருப்பி அதுக்குள்ள போகாத வரைக்கும் போகாது. கறக்கத்தான் இயலுமே தவிர கறந்த பாலை திருப்பி என்ன செய்யலாது, அனுப்ப முடியாது. அதே மாதிரி சொல்றாங்க, வலா இஜ்தமிஉ குபாருன் ஃபீ சபீலில்லாஹ் வ துஹானு ஜஹன்னம். அல்லாஹ்வுடைய பாதையிலே உள்ள அந்த புழுதிகளும் நரகத்தினுடைய அந்த சாம்பலும் அந்த புகையும் ஒன்று சேராது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய பாதையில போராட செல்கின்ற அந்த புழுதிகளோடு வாழுகிற மனிதர்கள் நரகத்துக்குள்ள நுழைய மாட்டாங்கன்றதையும் அந்த இடத்துல சொல்றாங்க. திருமிதி என்ற ஹதீஸ் கிதாபில் இந்த செய்தி பதியப்பட்டிருக்குது. கண்ணியமான இஸ்லாமிய சௌலை, இதில் நமக்கு தகவல்னு சொன்னால், நாம் முடிஞ்ச வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுக்கு அழுக வரலையா, அழுகையை உண்டாக்குங்கன்றாங்க. ரமலான் காலங்களில் கண்டிப்பாக நம்ம எல்லாம் குர்ஆனை ஓதுவோம், தர்ஜுமா பார்ப்போம். சில வசனங்கள் நாம் ஓதுகிற நேரத்தில் நாம் அனுபவமிக்கு நம்ம எல்லாருக்கும் நமக்கு அழுக வரும். குர்ஆனுக்கு ஒரு எஃபெக்டிவ் ஒன்று இருக்குது. நமக்கு அது விளங்குறதில்ல, நமக்கு தான் புரியலையேன்னு இல்லை, நமக்கு புரியலைன்னா கூட அந்த வசனம் ஓதுகிற நேரத்தில் சில நேரம் நம்மளோட கண்கள் நம்மளை அறியாமலே அழுகுது, பார்க்குறோம். ஏண்டா அல்லாஹ் அந்த 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 அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கு ஒரு பவரை வச்சுக்கிறான். நீங்கள் ஹரத்துகளுக்கெல்லாம் போகும்போது சில காரிகள் அழகாக ஓதுவாங்க. அப்படி அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும். அப்படியெல்லாம் அந்த வசனங்களை ஓதும்போது அவங்களும் என்ன செய்வாங்க, அந்த வசனம் விளங்கி அழுவாங்க. நமக்கும் அந்த வசனங்கள் என்ன செய்யும், அந்த தாக்கங்கள் அழுகைகளை உண்டாக்கும். நீங்கள் நினைக்கக்கூடாது, ஏன் நம்ம சும்மா அழுவானே, இல்லை, அழுங்க, குர்ஆன் வசனங்களை ஓதுங்க, அழுக வரலண்டா அழுகையை உண்டாக்குங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஹதீஸ் நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுவேன். அப்போ அல்லாஹ்வை நினைச்சு இறையச்சத்தோடு ஈமானியத்தோடு, நான் சொன்ன எத்தனையோ அழுகைகளுக்கு மனுஷனை ஏமாத்த அழுகுறது, பொம்பளை அழுவாங்களே, எல்லாத்தையும் செஞ்சுட்டு நினைச்சுவாங்க. அதாவது எல்லா பொம்பளையும் இல்லை, சில நேரங்கள் அந்த ஏமாத்தணும்னு நினைக்கிற பொம்பளை நினைச்சுவாங்கன்னா தன்னுடைய குற்றத்தை மறைக்கிறதுக்கு ஒரே அழுவேன். என்னத்தை செஞ்சானுச்சு, பாவப்பா அந்த பொம்பளை அநியாயப்பா, கஷ்டப்படுறா போல வளர்ந்துப்பா, விட்டுருங்கப்பா ஒன்று அந்த மாதிரி. ஆனால் அவனோட குற்றத்தை மறைக்கிறதுக்கு அதை சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான பொய்யான அழுகைகளை நான் சொல்லலை. அது ஆம்பளையும் அழுவாங்க. ஏன்னா அவங்களோட குற்றத்தை மறைக்கிறதுக்கு நல்லா மாட்டிக்கிட்ட உடனே அழுது என்ன செய்வாங்க, அந்த இடத்த சமாளிப்பாங்க. இதுகளை பற்றி இஸ்லாம் சொல்லலை. நாம் சொல்கிறது இப்போ சில நேரம் நமக்கு சில சந்தர்ப்பங்களில் நம்ம சோகத்தோட சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவோம். வீட்டில் நம்மளோட சகோதரனால் ஒரு பிரச்சனை வந்திக்கும், வைஃபால் ஒரு பிரச்சனை வந்திக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அந்த நேரத்தில் நாம் ஒரு பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாகிப்போம். ஒரு வெஞ்சத்தில், ஒரு ஆத்திரத்தில், என்னடா இப்படியெல்லாம் நமக்கு அப்படின்னு போய் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனாலே அழுக வரும். ஒழுங்கா சொல்றது. அப்போ சில நேரங்களில் சில அழுகைகள் அல்லாஹ்வுக்காக அது இருக்குமாக இருந்தால், அல்லாஹ்ட அந்த நினைவில் அது வருமாக இருந்தால், அதில் உங்களுக்கு என்னது, நரகத்திலேருந்து பாதுகாப்பு கிடைக்குது என்று பார்க்குறோம். இதே மாதிரி நாங்கள் அடிக்கடி பார்த்த இன்னும் ஒரு ஹதீஸ் தான் சஹீஹ் முஸ்லிமில் வருகிறது. 1031 இலக்கத்தில், புகாரில் 629 இலக்கத்தில், சபஅத்துன் 7 கூட்டத்தார்கள் இருக்கிறாங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு. அவர்களுக்கு எந்த நிழலும் இருக்காது அல்லாஹ்வுடைய நிழலை தவிர. அதில் ஒருவர் ரஜுலுன் ذكرல்லாஹ ஹாலியன், ஒரு மனிதர் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை நினைக்கிறார். ஏன்னா ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் அந்த உலகத்தில் உள்ள இந்த வான பூமியெல்லாம் நீ வீணா படைக்கலையா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ், என்ன பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், என்னை நரகத்தில் அனுப்பிடாதே அல்லாஹ், அந்த நரகம் மோசமான ஒரு தங்குமுறையா அல்லாஹ். இப்படியே சொல்லி சொல்லி அவர் தனியை உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ் இடத்துல தன்னுடைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி, எவ்வளோதான் நன்மை செஞ்சாலும் நம்மளோட நன்மைகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா, எந்த ஷூரும் இல்லை. அப்போ நம்ம யா அல்லாஹ் என்ன நோன்பை ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய கியாமுல் லைல் ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ், என்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அழுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மஹ்ஷர் மைதானத்தில் மிக கடுமையான அந்த சூழ்நிலையில் அல்லாஹ் தன்னுடைய நிழலை கொடுக்கிறான். அல்லாஹ்வை நினைச்சு அழுத அந்த கண்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. புகாரில் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஐநானி 2 கண்கள் இருக்கிறது, லா தமஸ்ஸஹுமன் நார், நரகம் அந்த கண்களை தீண்டாது. அதாவது சொன்னாங்க, ஐனுன் பகத் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்திலே அழுத அந்த கண்களும், வ ஐனுன் பாத்தத் ஃபீ தஹ்ரிசு ஃபீ சபீலில்லாஹ், இரவிலே அதாவது இந்த போராட்டத்திலே கண் விழித்து காவல் காக்கின்ற, அதாவது பாதுகாப்புக்காக விழித்திருக்கிற கண்,
அப்போ அல்லாஹ்வுக்காக அழுத கண்கள் நரகத்தை தீண்டாது, அது நரகத்துக்கு போகாதுன்றா நாங்கள் என்ன செய்யணும்? முக்கியமான நேரங்களில், எங்களோட தனிமையான நேரங்களில் நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்கணும். சில நேரங்களில் சில அழுகைகள் நாம் பார்க்கும்போது போலியான அழுகை மாதிரி தெரியும். இப்போ ஹரத்தில் எல்லாம் சில காரிகள் ஓதும்போது அவங்களை அறியாமலே சில வசனங்கள் அது அவங்கண்டு இல்லை, நீங்களே விளங்கி ஓதுனாலும் உங்களுக்கு அழுக வரும். பார்க்குறவருக்கு இவர் நடிக்கிறாராகுமோ அப்படின்னு நினைப்பாங்க. யாரையும் அப்படி நினைக்கப்படாது. நமக்கு தெரியாது அவர் என்னதுக்கு அழுகுறாருன்னு. நாமளாம் நினச்சிக்கிறோம். அவங்களுக்கு அந்த கருத்து விளங்குது, அந்த வசனத்தினுடைய அர்த்தம் விளங்குது. அதே நேரத்தில் நமது அழுகைகள் பிறருக்காக இருந்தால் அது அல்லாஹ்விடத்தில் நன்மையை தராது. ரெண்டு விஷயம். பிறர் அல்லாஹ்வுக்காக அழுகிறாங்கன்ற வரக்குள்ள நாங்கள் அதுக்கு தவறான ஒரு வடிவம் கொடுத்து இவர் சும்மா நடிக்கிறாருன்னு சொல்ல தேவையில்லை. சில நேரத்தில் அது நமக்கு வெளிப்படையாக பார்க்கும்போது அப்படித்தான் தெரியும், அது அல்லாஹ்வுடைய விஷயம். அதுக்காக நாம் அழுகும்போது நம்மளோட நோக்கம் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றது நம்மளோட பார்வையில் வராது. படைச்ச ரப்போடு என்னுடைய உறவு எப்படி இருக்குது, நான் உண்மையிலே எப்போ மூத்தா போனா எனக்கு அல்லாஹ் உண்மையாகவே நரகத்தில் என்னை காப்பாற்றுவானா, உண்மையாகவே அல்லாஹ்வுடைய அந்த சொர்க்கம் எனக்கு கிடைக்குமா, நாளைய மறுமையில் நான் விசாரிக்கப்படுவேனா, நான் நாளைக்கு அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து எனக்கு பாதுகாப்பு கிடைக்குமா என்ற இந்த அச்சம் நமக்கு வருமாக இருந்தால் நம்மளை அறியாமலே கண்ணீர் வரும். எத்தனை பேர் இருந்தாலும் கூட அழுகைகள் என்பது மனிதனுடைய அந்த இயல்போடு கலந்த ஒன்றாக இருந்தாலும் அதை அல்லாஹ்வுக்காக நீங்கள் ஆக்கினால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நரகம் உங்களை தீண்டாது என்று சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் இன்னும் இடத்துல சொல்கிறாங்க, சஹீஹ் திருமிதியில் இந்த செய்தி வருது, சுனன் திருமிதியில் 1363 இலக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். லைஸ ஷைஉன் அஹப்ப இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு விருப்பமான எதுவும் இல்லை, மின் கத்ரத்தைனி வ அஸ்ரத்தைனி, இரண்டு துளிகள் இரண்டு தடயங்கள். அல்லாஹ்வுக்கு விருப்பமான இரண்டு துளிகள் இருக்கிறது, இரண்டு அடையாளங்கள் இருக்கிறது. கத்ரத்துன் மின் துமூஇன் ஃபீ ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு பயந்து உங்களுடைய கண்களிலிருந்து வரியக்கூடிய கண்ணீராகும். வகத்ரத்து தமின் துஹராக்கு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் சொட்டக்கூடிய அந்த இரத்தம். ரெண்டு கண்ணீர் துளிகள், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடும் போது நீங்கள் சிந்தக்கூடிய இரத்த துளிகள் நரகத்தை சென்றடையாது, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. அதே மாதிரி ரெண்டு அடையாளங்கள் சொன்னார்கள், ஃபஅஸருன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் சென்று நீங்கள் போராடி உங்களுக்கு ஏற்பட்ட காயத்தின் அடையாளங்கள். அதே மாதிரி அஸருன் ஃபீ ஃபரீதத்தின் மின் ஃபராயிதில்லாஹ், அல்லாஹ்வுடைய கடமைகளில் ஒன்றை நீங்கள் செய்யும் போது அந்த நெத்தியில சில கருப்படிச்சிக்கும், இந்த என்ன செய்யும், அந்த காலில் அந்த முழங்கால் அந்த சில இடங்களில் தொழுகையினுடைய சில அடையாளங்கள் சில பேருக்கு இருக்கும். நமக்கெல்லாம் அதுகளை பார்க்கும்போது சில ஆட்களுக்கு அது வாரதில்லை, எவ்வளோதான் தொழுதாலும் சில அடையாளங்கள் வாரதில்லை. ஆனால் இந்த அடையாளங்களும் என்னது, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதாக இருக்கிறது என்பதை திருமிதியில் நீங்கள் பார்க்கலாம். இதை ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த செய்தியை சஹீஹ் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது ஏராளமான இடங்களில் நாங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி மனிதர்களை எல்லாம் தாண்டி வானவர்கள் கூட சில நேரம் என்ன செய்வாங்க, அழுகிறார்கள் என்ற ஹதீஸ்களை பார்க்கிறோம். முஸ்னத் அஹ்மதுல ஒரு செய்தி வருது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கால ஜிப்ரீல் மாலி லம் அர மீகாயில் வாஹிகன் கத், இந்த மீகாயில் என்ற வானவர் எப்பவுமே அவர் சிரிச்சதை நான் பார்த்தில்ல. கால், ஏன் நீங்க அப்படி செய்றீங்க என்று கேட்டபோது அவர் நரகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து அவர் சிரிக்க மாட்டார். வானவர்கள் சிரிப்பார்கள் அழுவார்கள் என்ற ஒரு தன்மை இருக்கிறத நீங்க இதில் புரிஞ்சு கொள்ளலாம். என்ன காரணம்டா, நரகம் படைக்கப்பட்ட நாள் முதல் வானவர் மீகாயில் அவர் சிரிச்சதே கிடையாது அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம். எப்பவுமே அவர் சிரிக்க மாட்டார். அது மாத்திரமில்லை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நபிமார்களை பற்றி சொல்லும் போது கூட என்ன சொல்றான்டா, வத்குரு ஃபில் கிதாப் இஸ்மாயில், வத்குரு ஃபில் கிதாப் இஸ்மாயில், இஸ்மாயில் என்பவரை நீங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்கள். இஸ்மாயில் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். படுத்துங்கள், இன்னஹு கான சாதிகல் வாத். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு நம்ம தனியாக படிக்கல, நாம் இன்ஷா அல்லாஹ் படிப்போம். அவர் அதாவது வாக்குறுதியில் உண்மையாளராக இருந்தார். ஒரு வாக்கு சொன்னால் அதை சரியாக நிறைவேற்றுவார். வகான ரசூலன் நபியா, அவர் ஒரு ரசூலாகவும் நபியாகவும் இருந்தார். வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலா, அவர் தனது குடும்பத்துக்கு தொழுகையை ஏவுவார். வஸ்ஸகாத், ஜகாத்தை கொடுக்குமாறு தன் குடும்பத்துக்கு ஏவி வருவார். வகான இன்த ரப்பிஹி மர்தியா, அல்லாஹ்விடத்திலே அவர் பொருத்தத்துக்குரிய ஒரு அடியாராக இருந்தார், ஒரு நபியாக இருந்தார். அதே மாதிரி வத்குர் ஃபில் கிதாபி இத்ரீஸ், இத்ரீஸையும் ஞாபகப்படுத்துங்கள், அவரும் ஒரு உண்மையாளராக நபியாக இருந்தார். இவர்களெல்லாம் நாங்கள் உயர்ந்த இடத்துக்கு நாங்கள் அவர்களுக்கு உயர்த்தினோம், அவர்களுக்கு அந்தஸ்தை உயர்த்தினோம். அல்லாஹ் சொல்லி போட்டு இதெல்லாம் சொல்றான், உலாயிகல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், இவர்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான், நிஅமத்தை செய்திருக்கிறான். சூரா ஃபாத்திஹா ஓதும் போது
நம்ம கடைசியாக ஒரு விஷயம், கடைசி வசனம் ஓதும். என்னது? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ் எங்களை நேரான பாதையில் எங்களுக்கு வழிகாட்டி யா அல்லாஹ், எங்களை நேரான பாதையில் வழி நடத்தி யா அல்லாஹ். ஸிராத்தல் லதீன, நேரான பாதைண்டா எது? அன்அம்த அலைஹிம், யாருக்கெல்லாம் நீ நிஅமத்து செய்தாயோ, யாருக்கெல்லாம் நீ அருள் புரிந்தாயோ அந்த பாதையில் எங்களை நடத்து அப்படின்னு அர்த்தம் என்ன? அவங்கள மாதிரி எங்களை வாழவை. அல்லாஹு தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றான். அதே மாதிரி இத்ரீஸ் நபியை சொல்றான். என்ன சொல்றான்? அவர் எப்படி இருந்தார்? இன்னஹு கான சாதிகல் வஅத், அவர் தன்னுடைய வாக்குறுதியில் உண்மையாளராக இருந்தார். வாக்கு கொடுத்தா சரியா நிறைவேற்றுவார். அவர் அதை என்ன செய்ய மீற மாட்டார். வகான ரசூலன் நபியா, அவர் நபியாக இருந்தார், ரசூலாக இருந்தார். அவர் மக்கள் குடும்பத்துக்கு தொழுகை ஏவினார், ஜக்காத்தை கொடுக்குமாறு சொன்னார், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரியவராக இருந்தார். அதே மாதிரி ஒவ்வொரு நபிமார்களும் இருந்தாங்க. அல்லாஹ் சொல்றான், உலாயிக அல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம், இவங்க தான் அல்லாஹு தஆலா அவர்கள் மீது அருள் செய்திருக்கிறான். நாம் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்கணும்? அல்லாஹ் இவங்களெல்லாம் போன பாதையில் எங்களை போகணும். அப்படின்னா என்னது? எங்களை உண்மையாளர்களாக வாழவே, எங்களோட குடும்பத்தோடு நாங்கள் மார்க்க விஷயங்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய சரியான பாதை எங்களுக்கு காட்டியா அல்லாஹ். நாங்கள் வாக்குறுதி அளித்தால் அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக நீ எங்களை ஆக்கியா அல்லாஹ். எங்களோட வணக்க வழிபாடுகளிலே நாங்கள் தூய்மையாக இருக்க செய்யா அல்லாஹ் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இய்யாக இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் கேட்கும்போது எப்படி கேட்கிறோம்? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், எவர்களுக்கு நியாமத்து செய்தாயோ அவருடைய பாதையை நாங்கள் கேட்கிறோம். இவங்களெல்லாம் எப்படி இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியின், நபிமார்களில் உள்ளவர்கள், மின் துர்ரியத்தி ஆதம், ஆதமுடைய சந்ததிகள், வமிம்மன் ஹமல்னா மஅ நூஹின், நூஹோடு கப்பலில் ஏற்றி காப்பாற்றியவர்கள், வமின் துர்ரியத்தி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய கிளையார்கள், வ இஸ்ராயில், இஸ்ராயிலுடைய கிளையார்கள், வமிம்மன் ஹதைனாஹும், நாங்கள் யாருக்கெல்லாம் நேர்வழி காட்டினோம் அவர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான், இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் ஹர்ரு சுஜ்ஜதன் வ புக்கியா, அவர்கள் சுஜூது செய்தவர்களாக, அவர்கள் அழுதவர்களாக அவர்கள் சுஜூதிலே விழுந்து விடுவார்கள். இதுதான் சகோதரர்களை நேர்வழி. அப்ப நேர்வழி உள்ளவண்ட பண்பு என்னன்னு கேட்டா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இன்னமல் முஃமினூன அல்லதீன், மூமின்கள் யார் தெரியுமா? இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் போதெல்லாம் அவங்களோட உள்ளங்கள் நடுநடுங்கும். யா அல்லாஹ் என்னை காப்பாத்தி, யா அல்லாஹ் நரகத்தை பற்றி நமக்கு வசனங்கள் கேள்விப்படும் போது யா அல்லாஹ் என்னை காப்பாத்தி, யா அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றிய வசனம் நமக்கு காதில் விடும்போது யா அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை அடையிற வாய்ப்புன்னு எனக்கு தாயா அல்லாஹ். கண்கள்லேருந்து நம்ம கண்ணீர் வரவழைக்கணும். குறிப்பாக தனிமையில் நாம் இருக்கும் போதெல்லாம் ரப்ப நினைச்சு நாங்கள் அழணும். நமக்கு அழுகை வரலண்டா அந்த அழுகையை நாங்கள் உண்டாக்கணும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அவ நபிமார்கள் நேரான பாதையில் இருந்த, நாம யாருடைய பாதையை நமக்கு காட்ட சொல்றோமோ அந்த நபிமார்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள்? இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான், ரஹ்மானுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதப்பட்டால் ஹர்ரு சுஜ்ஜதன் வ புக்கியா, அப்படி அழுதுட்டு சுஜூதுல விழுந்து விடுவார்கள். இந்த பண்பாடு நாமும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களோட வாழ்க்கையை நீங்க பாருங்க. இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம், புகாரியில் முஸ்லீமில் இந்த செய்தி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஒரு முறை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, காலலி அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்ர அலையல் குர்ஆன், எனக்கு கொஞ்சம் குர்ஆனை ஓதி காட்டுங்கன்றாங்க. எனக்கு கொஞ்சம் குர்ஆனை ஓதி காட்டுங்க. குல்து யா ரசூலல்லாஹ் அக்ரவு அலைக, நானா உங்களுக்கு ஓதணும்? வஅலைக உன்சில், குர்ஆன் உங்களுக்கு தான் இறக்கப்பட்டது, உங்களுக்கே நான் ஓதி காட்டணுமா யா ரசூலல்லாஹ்? அது என்ன கேட்குறாங்க. சொன்னாங்க, இன்னி உஹிப்பு அன் அஸ்மஅஹு மின் கைரி, நான் இந்த குர்ஆனை இன்னும் ஒருவர் ஓதும்போது கேட்கணும்னு விரும்புகிறேன். இதில் நமக்கு ஒரு விஷயம் விளங்குது என்னென்னா, குர்ஆன் நம்ம ஓதுவது போல குர்ஆனை நம்ம கிராத்தை கேட்கறதும் என்னது ஒரு நபி வழின்றதை நாம் இதிலிருந்து புரிஞ்சு கொள்ளலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னி உஹிப்பு அன் அஸ்மஅஹு மின் கைரி, நான் வேறு ஒருவர் ஓதும் போது அதை கேட்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கிறது. ஃபகரஅது அலைஹி சூரத்துன் நிசா, சூரத்துன் நிசா என்கிற அத்தியாயத்தை கிட்டத்தட்ட 41வது வசனம் வரைக்கும் ஓதிக்கிட்டே வராங்க. அப்படி ஓதிக்கிட்டு வர நேரத்தில் ஒரு வசனம் வருகிறது, ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின், எப்படி நிலைமை இருக்கும், ஒவ்வொரு உம்மத்துக்கும் அவர்களுக்கான சாட்சிகளை நாங்கள் கொண்டு வருவோம். வஜினா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா, இந்த சமுதாயத்துக்கு எதிராக உங்களை நாங்கள் சாட்சியாக கொண்டு நிப்பாட்டினால் எப்படி நிலைமை இருக்கும் என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கிறான். அப்போ ஹஸ்புக்கல் ஆன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்போ போதும் நிறுத்துங்க அப்படின்னா. அப்போ ஃபல்தஃபத்து இலைஹி, அவரை ரசூலுல்லாஹ்வை திரும்பி பார்த்த நேரத்தில் ஃபைதா ஐனாஹு தத்ரிஃபான்,
அவங்களோட கண்களில் இந்த கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. சுப்ஹானல்லாஹ் அலீம். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மென்மையான தன்மையை பார்த்தீங்களா? அப்போ நாங்கள் இதெல்லாம் நடிப்புன்னு சொல்லுதா எல்லாருக்கும் பப்ளிக்காக இருந்துட்டு அழுதாங்கன்னு? இல்லை. சுப்ஹானல்லாஹ். அப்போது நம்ம முடிந்த வரைக்கும் நம்ம அழுகை நமக்கு வரலைன்னா அழுகைக்கான சந்தர்ப்பங்கள் அல்லாஹ்வுக்காக அழக்கூடிய அந்த சூழ்நிலைகளை நாங்கள் உருவாக்கணும். அந்த மென்மையான உள்ளம் நமக்கு வரணும். இறையச்சத்தால் நம் குர்ஆன் வசனங்கள் ஓதப்படுகிற நேரத்தில், நரகத்தை பற்றி சொல்லப்படுகிற நேரத்தில் எல்லாம் நாம் அழ வேண்டும்ன்றதை நாங்கள் பார்க்குறோம். சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அப்துல்லாஹ் இப்னு ஷிஹீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஒரு சஹாபி, அத்தைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யுஸல்லி, நான் ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு நாள் வந்து ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருந்தார்கள். வலி ஜௌஃபிஹி அஸீரும் க அஸீரில் மிர்ஜலி மினல் புக்கா. ரசூலுல்லாஹ் வந்து அந்த உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த தொழுகிறாங்க, அவங்களுக்குள்ள அந்த அழுகை சத்தம், அந்த ஒரு என்ன சொல்றது, முணங்கி அழுதுகிட்டிக்கிற மாதிரியான ஒரு சத்தம் அவர்களுக்கு வந்தது. அந்த சட்டி கொதிக்குமே, அந்த கொதிக்கிற மாதிரியான ஒரு சத்தம் ரசூலுல்லாஹ் இடத்தில், அந்த அழுகை சத்தத்தை நான் கேட்டேன். இது அதாவது அபூதாவுதில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் ஒரு முக்கியமான ஒரு செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு இதை சொல்கிறாங்க. இந்த செய்தி சம்பந்தமாக நான் பார்த்த வரையில் இது ஆதாரபூர்வமான ஒரு செய்தி, பிரபல்யமாக சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி தான். ஒரு முறை ஒரு இரவு ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டில் தங்கிக்கிறாங்க. காலையா ஆயிஷா தர்னி அத்தஹப்பதுல் லைலா லரப்பி, நான் இன்றைக்கு தொழுகையில் ஈடுபட போகிறேன், வணக்க வழிபாடுகள் ஈடுபட போகிறேன்னு சொல்கிறாங்க. குல்து வல்லாஹி இன்னி ல உஹிப்புக யா ரசூலல்லாஹ், நான் உங்களோட கொஞ்சம் கூட இருக்கணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது, அதே நேரத்தில் நீங்கள் வணங்க போகிறேன்டா அதுவும் எனக்கு விருப்பம்தான்றாங்க. எனக்கு நீங்கள் கூட இருந்தால் சந்தோஷம்தான், ஆனால் உங்களுக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அதுவும் எனக்கு சந்தோஷம்தான். இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது பெண்களும் இதை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய என்னென்னா, ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஈடுபடுறாரா இருந்தால் மேக்சிமம் அவருக்கான வாய்ப்பை கொடுத்து விட்டணும். நம்மளோட கூட இருக்கலையேன்றது ஒரு கவலை தான். ஒரு மாப்பிள்ளை வீட்டில் இல்லாட்டி 1000 பிரச்சனை இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இவர் வந்து அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஈடுபடுறாருன்னா கொஞ்சம் அவருக்கு நெகிழ்ந்து கொடுக்கிற ஒரு தன்மையை நாங்கள் இந்த சுன்னால நாங்கள் பார்க்குறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, யார் சொல்லா நீங்கள் என்னோட இருக்கணும் தான், ஆனால் உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் எனக்கு சந்தோஷம் தான். ஃபகாலத் ஃபகாம ஃபதஹர ثم قام يصلي, அதாவது தொழுக ஆரம்பிக்கிறார்கள். ஃபலம் யஸல் யப்கி ஹத்தா பல்ல ஹிஜ்ரஹு, அப்படி ரசூலுல்லாஹ் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தார்கள். அவங்களோட மடியெல்லாம் அப்படி ஈரமாகி விடுகின்ற அளவுக்கு கண்ணீர் துளிகளால் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். காலத் சும்ம பக்கா, பிறகும் அழுதார்கள். ஃபலம் யஸல் யப்கி ஹத்தா பல்ல லிஹியத்தஹு, அவர்களுடைய அந்த தாடிகள் எல்லாம் கண்ணீரால் நிறைந்திருந்ததை நான் பார்த்தேன். கால சும்ம பக்கா ஃபலம் யஸல் யப்கி ஹத்தா பல்லல் அர்த், அவங்க சுஜூது செய்கிறாங்க, அவங்களோட அந்த சுஜூது செய்த இடம் ஈரமாக இருப்பதை நான் பார்த்தேன். ஃபஜாஅ பிலால் யுஅத்தினு பிஸ்ஸலா, சுபஹ் தொழுகைக்காக அதான் சொல்வதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. ஃபலம்மா ரஆஹு யப்கி, ரசூலுல்லாஹ் அழுவதை கண்டுவிட்டார்கள். கால யா ரசூலல்லாஹ் லிம தப்கி, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் எதற்காக அழுகிறீர்கள்? வகத் கஃபரல்லாஹு லக மா தகத்தம் வ மா தஅக்கர், அல்லாஹ் தான் உங்களுக்கு முன்பின் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டானே, ஏன் யா ரசூலல்லாஹ் நீங்கள் இவ்வளோ அழுகிறீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதான்னு கேட்குறாங்க. நான் எவ்வளவுதான் நான் செய்தாலும் கூட, நான் எவ்வளவு நான் கூடுதலாக செஞ்சாலும் அல்லாஹ் செஞ்சுக்கிற ஞாபகத்துக்கு நான் எப்படி நன்றி செலுத்த போகிறேன்? நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கக்கூடாதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கன்றதை பார்க்குறோம். அதே மாதிரி அதை தொடர்ந்து இன்னும் ஒரு செய்தி வருது, லக்கத் நஸலத் அலையல் லைலா, இன்று எனக்கு ஒரு வசனம் இறங்கப்பட்டிருக்கிறது, ஆயத் இறங்கப்பட்டது. வைலுன் லிமன் கரஅஹா வலம் யதஃபக்கர் ஃபீஹா, யார் அதை ஓதி விட்டு அதை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறாங்களோ அவங்க நாசமாக போட்டும், அவங்களுக்கு கேடு உண்டாகட்டும். அந்த வசனம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அதாவது சூரா ஆல இம்ரானுடைய 190லேருந்து 190 கடைசி வசனங்கள். எப்படி? இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானம் பூமிகள் படைக்கப்பட்டிருப்பதிலும், வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும், லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், அறிவுள்ளவர்களுக்கு இதில் அத்தாட்சி இருக்குது. எப்படி இது சும்மா நடக்குது? அல்லாஹ்வுடைய அந்த சக்தி இல்லாமல் இந்த வானம் பூமி இயங்க முடியுமா? இந்த இரவு பகல் வர முடியுமா? அப்படி இல்லைன்னு அல்லாஹ் கேட்குறான். நான் பகலை தொடர்ந்து வர வச்சா, அந்த சூரியனை மறையாமல் நான் பகலை தொடர்ந்து வர வச்சா, அந்த இரவை நீங்கள் ஆறுதல் பெறக்கூடிய இரவை கொண்டு வரது யாருன்னு அல்லாஹ் கேட்குறான். அல்லாஹ் தான் எல்லாத்தையும் செய்யலாம். இதை பற்றி அறிவுள்ளவர்கள் சிந்திப்பார்கள். அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், அவர்கள் நின்றவர்களாக, அவர்கள் அமர்ந்தவர்களாக, அவர்கள் சாய்ந்தவர்களாக அல்லாஹ்வை நினைவு கொடுத்துவார்கள். வ யதஃபக்கரூன்,
அவர்கள் சிந்திப்பார்கள். ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானம் பூமியினுடைய படைப்பை பற்றி அவர்கள் சிந்திப்பார்கள். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் இதையெல்லாம் நீ வீணாக படைக்கல. சுப்ஹானக், நீ தூய்மையானவன். ஃபகினா அஸாபன் நார், யா அல்லாஹ் எங்களை நரகத்திலிருந்து காப்பாத்து. இவ்வளவு சக்தி வாய்ந்த நீ, இவ்வளவு வல்லமையோடு நீ இருக்கிறா, இரவு பகலெல்லாம் நீ மாறி மாறி வரச்சிரா, இவ்வளவு ஆற்றல் உள்ளவன், இதையெல்லாம் நீ வீணா படைக்கலையா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களை நரகத்திலிருந்து காப்பாத்தியா அல்லாஹ். ரப்பனா, என்னுடைய ரப்பே, இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அஹ்ஸைதா, யாரை நீ நரகத்திலே நுழைவித்து விட்டாயோ அவரை நீ இழிவுபடுத்தி விட்டாய். வமாலில் ஸாலிமீன மின் அன்சார், அநியாயம் செய்கின்றவர்களுக்கு, அநியாயக்காரர்களுக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. சொல்றாங்க, ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி லில் ஈமான், யா அல்லாஹ் எங்களுடைய அழைப்பாளர் எங்களுக்கு ஈமானை நோக்கி அழைத்தார், ஈமானை நோக்கி நாங்கள் அழைப்பு விடுக்கப்பட்டோம், தூதர் எங்களை அழைத்தார். அன் ஆமினு பிரப்பிக்கும், நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஃபஆமன்னா, யா அல்லாஹ் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். ரப்பனா ஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், எங்களோட பாவங்களை, துனூபனா ரப்பனா ஃபிர் லனா துனூபனா வகஃபிர் அன்னா சய்யிஆத்தினா, யா அல்லாஹ் எங்களோட தவறுகள் எல்லாம் எங்களை விட்டு போக்கிவிடு. வத்தவஃபனா மஅல் அப்ரார், நல்லவர்களோடு எங்களையும் சேர்த்து உயிரை கைப்பற்றி யா அல்லாஹ். ரப்பனா வஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக், யா அல்லாஹ் உன்னுடைய தூதர் மூலமாக எங்களுக்கு வாக்களித்ததை யா அல்லாஹ் எங்களுக்கு தந்துவிடு. வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா, கியாமத்து நாளில் எங்களை இழிவுபடுத்தி எழுப்பி விடாதே. இன்னக லா துக்லிஃபுல் மீஆத், யா அல்லாஹ் நீ வாக்குறுதி அளிச்சா நாங்கள் நம்பிக்கிறோம், நாங்கள் ஈமானோடு வாழ்கிறோம், ஈமான் உள்ளவர்களுக்கு நீ கண்டிப்பாக இழிவுபடுத்த மாட்டாய் என்ற வாக்குறுதியில் நீ உண்மையாக இருக்கிறாய், மாறு செய்ய மாட்டாய் என்று அந்த வசனத்தை இறங்கின நேரத்தில் ரசூல் அழுதிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வசனங்களுடைய எண்ணங்கள், இந்த வசனங்கள் அவங்களுக்கு ஏற்படுத்தின அந்த தாக்கங்களுடைய அழுகைத்தான் ரசூலுல்லாவுடைய அழுகையாக இருந்திருக்கிறதுன்றது நாங்கள் பார்க்குறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இது மாதிரி நிறைய சொல்லலாம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் தன்னுடைய மகள் இறந்த நேரத்தில், மூத்தா போன நேரத்தில் ரசூலுல்லாஹ் பல சந்தர்ப்பங்கள் அழுதிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அழுதாங்கன்ற ஒரு செய்தியை புகாரியில் நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிமில் வருது. அல்லாஹ்வுடைய தூதர் தலா கௌலல்லாஹி அஸ்ஸ வஜல்ல ஃபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய உம்மத்தை பற்றி சொன்ன விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ராஹிம்ல 36 வசனத்தில், ரப்பி இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس, யா அல்லாஹ் இந்த தெய்வங்கள் எல்லாம் இந்த மனிதர்களில் அதிகமானவர்களை வழிகெடுத்து விட்டன. ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி, யார் என்னை பின்பற்றுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர், அவர் என்னோடு இருப்பார் என்று சொன்னாங்க. அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதையும் அல்லாஹ் சொல்றான், அதையும் ஓதுகிறார்கள். சூரா மாயிதால 118 வசனத்தில் வருது, இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், யா அல்லாஹ் இப்படியெல்லாம் இவங்க செஞ்சாங்க. அல்லாஹ்ட்ட கேட்குறான், அல்லாஹ் கேட்குறான், யா ஈசாவே நீ தானே சொன்னா என்னையும் என் தாயையும் அல்லாஹ் விட்டுட்டு கடவுளை வணங்குறது சொன்னானா அப்படின்னு கேட்குறான் அல்லாஹ். ஈசா நபி சொன்னாங்க, நான் சொன்னா தான் உனக்கு தெரியாமல் எப்படி நான் போன பிறகு நான் அவங்களுக்கு பொறுப்பு இல்லையா அல்லாஹ், நான் சொன்னால் உனக்கு தெரியாமல் சொல்ல போகிறேன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி போட ஒரு விஷயம் சொல்கிறாங்க, யா அல்லாஹ் இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், இவங்களை நீ தண்டிக்கிறதா இருந்தா அவங்க உன்னுடைய அடியார்கள் யா அல்லாஹ், நீ அவங்களை தண்டிக்கிறதா இருந்தா தண்டிக்கலாம். வ இன் தக்ஃபிர் லஹும், நீ அவர்களை மன்னித்து விட்டால் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், யா அல்லாஹ் நீதான் மிகைத்தவனும் ஞானமுள்ளவனுமாக இருக்கிறாய் என்ற அந்த வசனத்தை ஓதினாங்க. ஓதிவிட்டு ரசூலுல்லாஹ் ஃபரஃபஅ யதைஹி, தன்னுடைய 2 கைகளை உயர்த்தி அல்லாஹும்ம உம்மதி உம்மத்தினா, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை காப்பாத்தி யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய எவ்வளவு கவலைன்னு பார்த்தீங்களா உம்மத்தை பற்றி. நமக்கு அடுத்த வீட்டுக்காரங்கள கவலை இல்லை, நம்ம பிள்ளையில கவலை இல்லை, நம்மளோட தாய் தகப்பன்ல கவலை இல்லை. சில போதும் நாம் எதுவுமே சில நேரங்களில் கவலையற்றவர்களாக இருக்கும். ரசூலுல்லாஹ் தன்னுடைய உம்மத்துக்காக யா அல்லாஹ் என்னோட உம்மத்தை காப்பாத்து, யா அல்லாஹ் என்ற ஒவ்வொரு நபிமார்களும் அவங்களோட உம்மத்தை பற்றி யோசிக்கிறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை நீ காப்பாத்துனாங்க. ஒபக்கா அழுதார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள். அல்லாஹும்ம உம்மத்தி உம்மத்தி அழுகிறார்கள். ஃபகால் அல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹு தஆலா கேட்கிறான், யா ஜிப்ரீல் இத்ஹப் இலா முஹம்மத், முகமது கிட்ட போங்க, வரப்புக்கு அலம், அல்லாஹ்வுக்கு தெரியும் நீங்கள் எதற்காக அழுகிறீர்கள் என்று. என்றாலும் ஃபஸல்ஹு மா யுபகி, அல்லாஹ்ட்ட கேளுங்க, அந்த முகமது கிட்ட கேளுங்க எதுக்காக நீங்க அழுகுறீங்க, நீங்க ஏன் அழுகிறீர்கள். ஃபஅதாஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபஸஅலஹு ஃபஅக்பரஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமா கால், அந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி போட்டு கேட்குறாங்க, எதுக்காக நீங்கள் அழுகிறீங்க நல்லா கேட்குறான் அப்படின்னு சொல்லி. அப்போ விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்கிறான், யா ஜிப்ரீல் இத்ஹப் இலா முஹம்மத், முஹம்மது கிட்ட நீங்கள் போய் சொல்லுங்கள், ஃபக்குல் இன்னா சனுர்தீக ஃபி உம்மத்திக், உங்களோட உம்மத்துடைய விஷயத்தில் உங்களை நாங்கள் திருப்திப்பட வைப்போம்.
நீங்கள் கவலைப்பட வேணாம். வலா நசூ, உங்களுக்கு உம்மத்துடைய விஷயத்தில் எந்த தீங்கும் செய்ய மாட்டோம். மற்ற உம்மத்துக்கு இல்லாத ஒரு அந்தஸ்தையும் சிறப்பையும் அதிகமானவர்களை அல்லாஹு தஆலா என்ன செய்றான், சொர்க்கத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிறத ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்கிறாங்க. அது நீண்ட செய்திகளோடு சம்மந்தப்பட்ட விஷயம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அதாவது அல்லாஹு தஆலா இந்த மூமின் ஈமான் கொண்ட சில நல்ல மனிதர்களுடைய அழுகையை பற்றியும் சொல்கிறோம். உங்களுக்கு தெரியும், சில நேரங்களில் சோதிக்கப்படுவாங்க சில நபித்தோழர்கள். கஅப் இப்னு மாலிக் அவர் தபூக் யுத்தத்துக்கு போகலை, பின்தங்கிட்டார். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய நீண்ட ஒரு ஹதீஸ் தௌபாவுடைய பாடத்தில். அவர் போகலை, அவர் வேணும்னு போகாமல் இல்லை. இந்த சில ஆட்களுக்கு எல்லாமே இந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் செய்வாங்க. இந்த அப்போவுமே நம்மகிட்ட தான் நல்ல வாகனம் தானே, இது குயிக்காக போயிடலாம் தானே. ரசூலுல்லாஹ் ரெடியாகிறாங்க, இவர் ரெடியாகவே இல்லை. சொல்கிறார், நானும் போயிடுவாங்க, சின்ன வேலை தான் முடிச்சுட்டு போவோம். அந்த மாதிரி அந்த ஒரு காரணங்களால் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ரசூலுல்லாவும் நபித்தோழர்களும் போயிட்டாங்க, இடையில போய் தான் கேட்குறாங்க கஅப் எங்கன்னு. அப்போ இவர் நினைக்கிறார், ரைட், நம்ம போய் நம்மளோட வேகமான குதிரை ஒன்று நீக்குது, நம்ம முந்தி மாதிரி இல்லை, நம்மகிட்ட எல்லாமே வசதி தானே, போய் சேர்ந்துடலான்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாவும் திரும்பிட்டாங்க, இவருக்கு போக கிடைக்கும். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் திரும்பி வராங்க மதீனாவுக்கு. கஅப் இப்னு மாலிக்கு கேள்விப்படுது. கஅப் இப்னு மாலிக்கை பொறுத்தவரையும் அவங்க நல்ல டேலண்டான வாதத்திறமை உள்ளார், சரிதானே. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க கஅப் இப்னு மாலிக்கிட்ட சில ஆளுக்கு, நீங்கள் என்னத்தையாவது ஒரு காரணத்தை சொல்லுங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களுக்காக துவா செய்வாங்க, அந்த துவாவிலே நீங்கள் போய் சொல்லியிருந்தால் அதையும் எல்லாம் மன்னிச்சிருவான் அப்படின்னு கஅப் இப்னு மாலிக்கு சில பேர் ஐடியாவும் கொடுக்குறாங்க. ஏன்னா தெரியும் ரசூலுல்லாஹ் இதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. அப்போ எல்லாரும் கேள்விப்படுறாங்க கஅப் இப்னு மாலிக் எல்லாரும் வந்துட்டாங்க, ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு வந்துட்டாங்களாம். அப்போ கஅப் இப்னு மாலிக் பயந்து போகிறாங்க. எல்லாரும் போய் முனாஃபிக்கள் எல்லாம் பொய்யெல்லாம் சொல்லி போட்டு வந்துட்டாங்க. இல்லை பிள்ளைக்கு சோம் இல்லைப்பா, அதை நான் வருவன் இருந்தேன், கடைசி டைமில் வருவன் இருந்தேன், இடையில ஓட்டம் இதெல்லாம் போச்சு, இந்த மாதிரி ஒரு பொய்கள் எல்லாம் சொன்னோன்னா அப்படியா அப்படின்னு ரசூலுல்லாஹ் அவங்களாம் அனுப்புகிறாங்க. கஅப் இப்னு மாலிக் போகிறாங்க, ரசூலுல்லாஹ்க்கு முன்னால் உட்காடுறாங்க. இப்போ தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமாக இருக்கிற விளைஞ்சி. அப்போ சொல்கிறாங்க எப்படின்னு சொன்னால், நான் யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், உங்கள் அல்லாத வேறு யாருக்கிட்டையாவது நான் இருந்திருப்பேனே, ஆனால் நான் இதுக்கு ஏதாவது ஒரு பொய்யை சொல்லியிருப்பேன், நீங்களும் அதை பொருந்திருப்பீங்க. ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, நான் உங்கள்கிட்ட வாயை திறந்து நான் ஒரு பொய்யை சொல்லி அல்லாஹ் அதை உங்களுக்கு அறிவித்து தந்தா என்னோட நிலைமை எப்படி இருக்கும்? அல்லாஹ் உண்மையாக நான் புடுபோக்குத்தனத்தில் வரலை, நான் வரணும்னு தான் நினச்சேன், ஆனால் நான் வராமல் இருந்தது என்னுடைய தவறுன்னு சொன்னாங்க. எழுப்பிக்கிட்டு போனாங்க. 50 நாட்கள் பேச விடலை. சஹாபாக்களுக்கு சொன்னாங்க 50 நாட்கள் பேசலை. 3 நபித்தோழர்கள், கஅப் இப்னு மாலிக் முக்கியமான ஒரு நபித்தோழர். அப்போது பேசாமல் இருந்தாங்க. கஅப் இப்னு மாலிக் சொல்கிறாங்க, எங்களுக்கு அழுது அப்படி நாங்கள் கவலைப்பட்டோம், இந்த பூமியே எனக்கு வெறுத்து போச்சு, நான் இருக்கிறது உண்மையிலே நான் மதீனால தான் இருக்கிறேன்னா, எனக்கு வேற எங்கேயாவது இருக்கிறேன், வேறு ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், அப்படி ஒரு கவலை. போவாங்க பள்ளியில் தொழுகிறதுக்கு, தக்பீர் கட்டிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் முகத்தை தொழுதுகிட்டே பார்ப்பாங்க. கஅப் இப்னு மாலிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தொழுது முடிஞ்சவனே திரும்பிடுவாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கும் அந்த இரக்கம் இருந்தாலும் அவங்க விஷயத்தில் அல்லாஹ் ஒரு முடிவை சொல்லும் வரைக்கும் வெயிட் பண்ணினாங்க, அழுதாங்க, கவலைப்பட்டாங்க. இன்னும் நபித்தோழர் வீட்டில் அழுது வீட்டிலே உட்காந்துட்டாங்க. இந்த மாதிரி நபித்தோழர்களுடைய வரலாற்றில் நாங்கள் நிறையவே பார்க்கலாம். நம்ம சுருக்கமான இந்த நேரத்தில் எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ள முடியாது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது இன்னொரு விஷயம், அந்த போர்களுக்கு போகிற நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனில் இதை சொல்லி காட்டுறான். அதாவது சில நபித்தோழர்கள் வருவாங்க, எங்களையும் கூட்டிகிட்டு போங்களேன்பாங்க. அப்போ வாகன வசதிகள் இருக்காது. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உங்களை கூட்டி போகிறதுக்கு ஒன்றுமே இல்லையே, நான் எப்படி கூட்டி போவேன்? கவலையில் திரும்பி போகும்போது அல்லாஹ் அதை சொல்கிறான், அவங்களோட கண்களில் இந்த கண்ணீர் வடிகிறது. என்ன காரணம்? நாங்களும் இதில் சேர்ந்து கொள்ள முடியலையே என்று அழுதார்கள் என்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்குறோம். இது அல்லாஹு தஆலா குர்ஆன்லையும் சொல்லி காட்டுறோம். இதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு ஹதீஸை புகாரில் 4621 இலக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்துபா. ரசூலுல்லாஹ் சில நேரங்களில் உருக்கமான சில உபதேசங்களை பண்ணுவாங்க, சட்டங்களை பேசுவாங்க, எச்சரிக்கை செய்வாங்க, சொர்க்கத்துக்கு ஆர்வப்படுத்துவாங்க, நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்வாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொன்னாங்க, எப்படின்னு சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹ் ஒரு குத்துபா நடத்தினாங்க. மா சமிஅத்து மிஸ்லஹா கத். அனஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, அந்த குத்துபாவை போல நான் அதுக்கு முன்னுக்கு ரசூலுல்லாஹ் செஞ்ச ஒரு குத்துபாவை நான் கேட்கல. இது மாதிரி ஒரு குத்துபாவை ரசூலுல்லாஹ் அவ்வளவு உருக்கமாக செஞ்சார்கள். சொன்னார்கள், லவ் தஅலமூன மா அஅலம், எனக்கு தெரிகிற விஷயம், நான் அறிகிற விஷயத்தை நீங்கள் அறிவீர்களாக இருந்தால், லதஹிக்தும் கலீலன் வலபகைத்தும் கஸீரான், நீங்கள் கொஞ்சமாகத்தான் சிரிப்பீர்கள், கூடுதலாக நீங்கள் அழுவீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க.
قال فغطى أصحاب رسول الله صلى الله عليه وسلم وجوههم لهم خنين. தேம்பி தேம்பி நபித்தோழர்கள் தங்களுடைய முகங்களை மூடிக்கொண்டு அழுதார்கள். அந்த நேரத்தில் ஃபகால ரஜுலு மின் கேட்ட ஒரு மனிதர் கேட்கிறார், என்னுடைய தந்தை யார் என்று. அவர் வேறொரு தந்தைக்கு பிறந்தவர். அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி இறங்குற நேரத்தில் எல்லா விஷயமும் கேட்கக்கூடாது. அவர் தந்தை யாருன்னு கேட்குறாரு, அவருடைய உண்மையான தந்தையை காட்டிட்டார். அப்போ அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் அவர் வசனம் இறக்கினான், லா தஸ்அலு அன் அஷ்யா இன் துபுதலக்கும் தசூஉக்கும். நீங்கள் நிறைய ரசூலுல்லாஹ்ட்ட எல்லாத்தையும் கேட்க போகாதீங்க, உங்களுக்கு அது வெளிப்படுத்தப்படுமாக இருந்தால் நீங்கள் கவலைப்படுவீங்கன்னு அல்லாஹ் தஆலா ஒரு வசனம் இறக்கினார். அந்த சம்பவம் நீண்ட செய்திகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி ரசூலுல்லாஹ் இதே செய்தியை சஹீஹ் முஸ்லிமில் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கலாம். உரில்து அலையல் ஜன்னத்து வன்னார், சொர்க்கமும் நரகமும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. ஃபலம் அரக்கல் யௌமி ஃபில் கைரி வஷ்ஷர், நன்மையிலும் தீமையிலும் இது போன்ற ஒரு நாளை நான் பார்த்ததில்லை. வலவ் தஅலமூன மா அஅலமு, நான் அறிகின்றவற்றை நீங்கள் அறிவீர்களாக இருந்தால் லதஹிக்தும் கலீலன் வலபகைத்தும் கஸீரா, நீங்கள் கொஞ்சமாகவே சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். ரசூலுல்லாஹ் நபித்தோழர்களுக்கு ஃபமா அத்தா அலா அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமுன் அஷத்து மின், அந்த நாளை போன்று ஒரு கடுமையான ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களுக்கு வரவில்லை. கால கத்தவ் ரூஸஹும் வலஹும் ஹனீனுன், அவர்கள் தங்கள் முகங்களை மூடிக்கொண்டு தேம்பி தேம்பி அழுதார்கள். உமர் இப்னு கத்தாப் எழும்பி சொன்னாங்க, ரதீனா பில்லாஹி ரப்பன், யா அல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டோம். வபில் இஸ்லாமி தீனா, மார்க்கத்தை இஸ்லாத்தை நாங்கள் மார்க்கமாக பொருந்தி கொண்டோம். ஒபி முஹம்மதின் நபியா, முஹம்மதை நாங்கள் நபியாக ஏற்றுக்கொண்டோம். யா ரசூலல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை நம்புகிறோம், நாங்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டோம், இஸ்லாத்தை நாங்கள் தீனாக ஏற்றுக்கொண்டோம் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்பி சொன்னார்கள் என்ற ஒரு செய்தியையும் நாங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி சில நிகழ்வுகள் சில மனிதர்கள் அள வைக்கும். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு விஷயம் உங்களுக்கு தெரியும். அவங்க நரகம் சொர்க்கத்துக்கு கூட அழாதவர்கள், கபருக்கு போனால் அழுவாங்க, கபருக்கு போனால் அழுவார்கள். அப்போ இந்த செய்தியை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்கப்பட்ட நேரத்தில் சொன்னாங்க, துதுக்கருல் ஜன்னத்து வன்னார் ஃபலா தபுக்கி, சொர்க்கம் நரகத்தை பற்றி சொன்னால் கூட நீங்கள் அழமாட்டீங்களே, இதுக்காக கபருக்கு வந்தால் நீங்கள் அழுவுறீங்க. உஸ்மான் இப்னு அஃபான் சொல்கிறாங்க, இன்னல் கபர் அவ்வலு மன்சிலின் மின் மனாசிலில் ஆஹிரா, கபர் இருக்குது மனுஷன் சந்திக்க போகிற அவனுடைய இறுதி வீட்டில் முதலாவது அதுதான். மூத்தா போய்க்க போகிற அவனோட முதல் விஷயம் என்ன? கபரு தான். அதுக்கு பிறகு ஃபஇன் நஜா மின்ஹு ஃபமா பஅதஹு ஐஸர மின்ஹு, அதில் அவனுக்கு தப்பிட்டான்னு சொன்னால் அதுக்கு பிறகு எல்லாம் அவனுக்கு லேசு தான். வ இல்லம் யன்ஜு, அவன் அதில் தப்பலன்னு சொன்னால் ஃபமா பஅதஹு அஷத், அதுக்கு பிறகு அவனுக்கு கடுமையான நாட்கள் ஆரம்பிக்கிறது. அதை நினச்சித்தான் நான் அழுகிறேன் என்று சொன்ன விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம். இதே மாதிரி ஏராளமான செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நபித்தோழர்கள் நபிமார்கள் அவங்க அழுதார்கள். அழுகை என்பது ஒரு முக்கியமான விஷயம். நாங்கள் நம்ம அழுகிறது என்னப்பா அதெல்லாம் கோலத்தனம், அதெல்லாம் அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாங்கள் அழுக வரையில்லைண்டா கூட நாங்கள் அழ வேண்டும். நம்மளோட பாவத்தை நம்ம நினைக்கணும். நம்ம சில நேரம் சில பொறுப்புகளை சுமந்து கிடைப்போம். இந்த பொறுப்பை நான் உண்மையாகவே சரியாக நிறைவேற்றுறேனா என்கிற அந்த சிந்தனை நமக்கு எப்பவும் இருக்கணும். பல்வேறு வகையான கம்பெனியில் நாங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கலாம், அல்லது ஒரு சமூகத்துக்கு தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு குடும்ப தலைவனாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு பொறுப்பான ஒரு தந்தையாக இருக்கலாம், ஒரு மனைவிக்கு நாங்கள் ஒரு கணவனாக இருக்கலாம். இப்படியான விஷயங்கள்ல அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். அம்ர் இப்னு ஆஸ் என்ற ஒரு நபித்தோழர், உங்களுக்கு தெரியும், வரலாற்றில் முக்கியமான ஒரு நபித்தோழர். அவர் மௌத்துடைய நேரத்தில் இருக்கிறார், மரண நேரத்தில் இருக்கிறார். எபுகி தவீலன், அவர் நீண்ட நேரமாக அழுகிறார். வஹவ்வல வஜ்ஹஹு இலல் ஜிதார், அவர் என்ன செய்யறாருன்னா, அதாவது செவர் பக்கம் தன்னுடைய முகத்தை திரும்பி கொண்டு அவர் அழுது கொண்டே இருக்கிறார். நபித்தோழர்கள் அந்த சில தோழர்கள் போறாங்க பார்க்கறதுக்கு, அவர் அழுகிறார். அப்போ மகன் பக்கத்தில், யா அபத்தா, அருமை தந்தையே, அமா பஷரக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகதா வகதா, அமா பஷரக்க ரசூலுல்லாஹ் பிகதா, ரசூலுல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்லிக்கிறாங்க. நீங்க தான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது, ரசூலுல்லாஹ் அவங்களை பற்றி நல்ல செய்திகள் சொல்லிக்கிறாங்க, நீங்க எதுக்காக அழுகிறீர்கள்? அந்த நேரத்தில் அம்ர் இப்னு ஆஸ் ஃபஅக்பல பிவஜ்ஹி, தன்னுடைய முகத்தை அந்த வந்தவர்களை நோக்கி திருப்பி, ஃபகால் இன் அஃதல மா நுஇத்து ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நாங்கள் சேர்த்து வச்சுக்கக்கூடியதிலே மிகச் சிறந்தது தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிட்ட இருக்குது. இன்னி கது குந்து அலா அத்துபாக்கின் சலாசா, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மூன்று படித்தரங்கள் இருக்குது. நான் 3 வகையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன். ஒன்று, லக்கத் ரஅய்துனி வமா அஹதுன் அஷத்த புஅதல் லிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காலம் எனக்கு இருந்தது என்ன மாதிரி ரசூலுல்லாஹ்வுல கோபப்பட்ட ஒருத்தனை நீங்க பார்க்கல. அப்படி ரசூலுல்லாஹ்னாலே எனக்கு அப்படி ஒரு வெறுப்பும் கோபமும் இருந்தது. வலா அஹப்ப இலைய அன் அகூன கத் இஸ்தம்கன்து மின்ஹு ஃபகதல்து,
எந்த அளவுக்கு எனக்கு கோபம்னு சொன்னா, அவரை எங்கேயாவது கொலை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா நான் கொலை செய்திருப்பேன். ஃபலோ முத்து அலா தில்கல் ஹால், அந்த காலத்தில் நான் மௌத்தாக இருந்தால் லகுந்து மின் அஹ்லின் நார், நான் நரகத்துக்கு போயிருப்பேன். ஃபலம்மா ஜஅலல்லாஹுல் இஸ்லாம ஃபீ கல்பி, என் உள்ளத்துக்குள்ள அல்லாஹ் இஸ்லாத்தை போட்டு விட்டான். அதைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் இடத்துல நான் வந்தேன். ஃபகுல்த் உப்சுத் பியமீனி, யா ரசூலுல்லாஹ் உங்களோட வலது கையை நீட்டுங்க. ஃபலி உபாயிஉக், நான் இஸ்லாத்துக்காக வேண்டி உங்களிடம் உடன்படிக்கை செய்ய போகிறேன். ரசூலுல்லாஹ் ஃபபஸத யமீனஹு, வலது கையை நீட்டினாங்க. கால் ஃபகபத்து யதி, நான் என்னுடைய கையை நான் மடக்கி கொண்டேன். அவங்க நீட்டுறாங்க, நான் மடக்கினேன். கேட்குறாங்க, மாலக்க யா அம்ரு, அம்ரே உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய்? கால குந்து, சொன்னாங்க அரத்து அன் அஷ்தரித், நான் உங்கள்கிட்ட ஒரு ஒப்பந்தம் செய்யணும் யா ரசூலுல்லாஹ். கேட்குறாங்க தஷ்தரித் பிமாதா, சரி பண்ணு, என்ன ஒப்பந்தம்? யா ரசூலுல்லாஹ் எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா? நான் மன்னிக்கப்படுவேன், நான் இப்படியெல்லாம் நான் வாழ்ந்தவன், நான் இப்படியெல்லாம் உங்களுக்கு எதிராக இருந்திருக்கிறேன், நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் கிடைக்குமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அம்மா அலிம் அம்ரே உனக்கு தெரியாதா, அன்னல் இஸ்லாம யஹ்திமு மா கான கப்லஹு, நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்தாலே முன்னுக்குள்ளதெல்லாம் மன்னிக்கப்பட்டு போயிருமே. வ அன்னல் ஹிஜ்ரத்த தஹ்திமு மா கான கப்லஹா, ஹிஜ்ரத்து போனால் அதுக்கு முன்னுக்குள்ளதெல்லாம் மன்னிக்கப்படுமே. வ அன்னல் ஹஜ்ஜ யஹ்திமு மா கான கப்லஹு, ஹஜ் செய்தால் அதுக்கு முன்னுள்ளதெல்லாம் மன்னிக்கப்படும் என்று உங்களுக்கு தெரியாதா? வமா அஹதுன் அஹப்ப இலைய மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா அஜல்ல ஃபி ஐனி மின்ஹு வமா குன்து உதீகு அன் அம்லஅ ஐனைய மின்ஹு இஜ்லாலன் லஹு. சொன்னாங்க, அதுக்கு பிறகு என்னை விட ரசூலுல்லாவை நேசித்து யாரும் இருக்க முடியாது. என் ரசூலுல்லாவுடைய நேசத்தால் என் கண்களை நான் குளிரச் செய்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அப்படி இருந்தேன். அந்த காலத்தில் நான் மௌத்தா போயிருந்தா நான் சொர்க்கத்துக்கு. சும்ம வலீன அஷ்யா, நான் அந்த ரசூலுல்லாஹ் சொல்லிக்க பிறகு நான் ரொம்ப காலம் வாழ்ந்துக்கிறேன். நிறைய விஷயங்கள் எனக்கு பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது. நான் அதில் எல்லாம் எப்படி நடந்து கொண்டேன் எனக்கு தெரியவில்லை. நான் அந்த நேரத்தில் மூத்தப்ப நான் ஓகே, இப்போ அதை சொல்லி எவ்வளோ காலமாச்சு, பல பொறுப்புகளை நான் சுமந்திருக்கிறேன், பல விஷயங்களை நான் செய்திருக்கிறேன், இதெல்லாம் நான் எப்படி நடந்து கொண்டேன் எனக்கு தெரியல. அதுதான் இப்போ என்ன பிரச்சனை. நான் நல்லவனா இல்லையா, நான் சரியாக செஞ்சனா இல்லையா? சகோதரர்களே, இதுதான் நமக்கு முன்மாதிரி. இவங்க தான் நம்மளோட ரோல் மாடல். அல்லாஹு தாலா இது மாதிரியான நல்ல மனிதர்களோடு நாளைய மறுமையில் நம்மளை எழுப்பணும். ஆக நான் இதில் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல வரேன். இன்னும் சொல்லிக்கிட்டே போகிற அளவுக்கு தகவல் இருந்தாலும் தகவல்கள் அல்ல நமக்கு இங்கே தேவை. இதில் நாம் என்ன செய்யணும்? நமக்கு இந்த ரமலான் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கு. அதிலும் குறிப்பாக அந்த இறுதி 10 நாட்கள் இன்னும் அதில் அதிகமான வாய்ப்புகள். மனிதர்கள் வகையில் பேச்சுக்களால் நம்ம தவறு செய்திருக்கலாம், நம்முடைய நடவடிக்கைகளால் நம்ம தவறு செய்திருக்கலாம், நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்ம தவறு செய்திருக்கலாம், நம்முடைய குடும்பங்களுக்கு நம்ம தவறு செய்திருக்கலாம், நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நம்ம தவறு செஞ்சிருக்கலாம், அல்லது வணக்க வழிபாடுகளில் நாம் ஏதாவது தவறு விட்டிருக்கலாம், அல்லது சில வாக்குறுதிகளை கொடுத்து போட்டு நிறைவேற்ற முடியாமல் சில நேரம் நாங்கள் தவறு செய்திருக்கலாம். சில போது நாம் பொருளாதார ரீதியாக சிலரை நாங்கள் ஏமாற்றியிருக்கலாம், அல்லது நமக்கு நம்பி ஒப்படைக்கப்பட்ட ஏதாவது ஒரு பணியில் நாம் ஹராமான முறையில் சில போது நாங்கள் சம்பாதித்திருக்கலாம், அல்லாஹ் தடுத்த சில வியாபாரங்களில் நாம் ஈடுபட்டிருக்கலாம், அல்லது பாவங்களில் ஈடுபட்டிருக்கலாம். இதையெல்லாம் நினைத்து யா அல்லாஹ் எங்களை காப்பாற்றி யா அல்லாஹ் நீ பிடிச்சிடாத ரப்பனா, அதாவது எங்களுடைய நாங்கள் தாங்க முடியாத சுமையை எங்களுக்கு தந்துடாத யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். அல்லாஹ்வோட மன்னிப்பு இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சொர்க்கம் அடைய முடியும். நாம் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய விஷயங்களை சொல்லி, நம்ம யாருக்கிட்ட சொன்னால் நம்மளை கேவலப்படுத்துவாங்க, கேட்டு போடுவாங்க, அப்படியான்னு கேட்பாங்க, பார்த்தா இன்னொரு ஆள்கிட்ட சொல்லிப்பாங்க. ரப்புல் ஆலமீன் ஒரு நாளும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உங்களோட பிரச்சனையை சொல்லி சரணடைஞ்சா, உங்களோட பாவங்களை அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிருன்னு சொன்னால் ஒரு நாளும் கேவலப்படுத்த மாட்டான். அந்த கௌரவத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தருவான், அந்த மன்னிப்பை தருவான். அல்லாஹ் உங்களிடமிருந்து நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது நம் கண்களில் இருந்து அவனுக்காக பயந்து அழுகிற அந்த கண்ணீர் துளிகள். அந்த கண்ணீர் துளிகள் நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும், அதே நேரம் நரகத்திலிருந்து காப்பாற்றும். அல்லாஹ் இது போன்ற நல்ல மனிதர்களாக நாம் அல்லாஹ்வுக்காக அவனை பயந்து தனிமையில் அழுகின்ற அந்த இறைச்சம் உள்ள அந்த நபர்களுடைய பட்டியலில் எங்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கியர் புரிவானாக. எங்களுடைய இந்த நோன்பு, கியாமுல் லைல், நம்முடைய வணக்க வழிபாடுகள், நம்முடைய தர்மங்கள், நாம் மார்க்கத்துக்காக செய்கிற அந்த முயற்சிகள், நம்முடைய நேரங்களை ஒதுக்குவது, இது மாதிரியான நல்ல விஷயங்களில் ஈடுபடுவது போன்ற விஷயங்களை அல்லாஹ் நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வானாக என்று எனக்காகவும் உங்களுக்காகவும், எனது பெற்றோர்களுக்காகவும் உங்களது பெற்றோர்களுக்காகவும், எனது குடும்பத்துக்காகவும் உங்களது குடும்பத்துக்காகவும், எனது சமூகத்துக்காகவும் உங்களுடைய சமூகத்துக்காகவும் அல்லாஹ்விடத்திலே இந்த ரமலானுடைய இரவிலே மன்றாடியவனாக முடித்து விடைபெறுகிறேன். வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.